அந்த வந்தானே ஜீவனுள்ளவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 28, நீதிமொழிகள் 28 வசனம் 4 வாசிக்க கற்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். மறுபடி வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வெளியேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. கர்த்தாவுடைய கர்த்தருடைய வேத புத்தகத்துக்காக நன்றி. கர்த்தாவின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறீர். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 10 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய வேதம். இந்த முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். 2 தரப்பினர் இருக்காரு, 2 தேவன் இருக்கிறாரு. ஒண்ணு பரலோக பிதாவாய் இயேசு, இன்னொன்னு ஜனங்களை மோசம் பார்க்கிற பிசாசு. உலகத்துல 2 சக்தி இருக்குது. ஒண்ணு தேவ சக்தி, இன்னும் பிசாசின் சக்தி. அப்ப இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம்? கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வாசித்த வசனம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் அவர்களோடு போராடுகிறார்கள். இதுல 2 பகுதியை பார்த்தாலும், கை கொள்ளாதவர்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள், பாவிகளை புகழ்வார்கள், அக்கிரமத்தை புகழ்வார்கள், அநியாயத்தை புகழ்வார்கள், அரசியல்வாதிகளை புகழ்வார்கள். அதான் துன்மார்க்கம். என்னத்தை புகழ்வார்கள்? கை கொள்ளாதவர்கள் புகழ்வார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. சங்கீதம் 1 அவர் என்ன சொல்றாரு? அதை சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருங்கன்னு சொல்றார். பரியாசக்காரத்துல உட்காரக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூடாது, துன்மார்க்கனை புகழக்கூடாது, பாவம் செய்யறவனை புகழக்கூடாது, அவனோடு சேரக்கூடாது, அவனோட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு. 2வது ஆள் என்ன பண்றான்? வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், அவர்களோடு போராடுகிறார்கள். இல்ல, சத்தியம்தான் உண்மை, இயேசுதான் உண்மை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவரு, இந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும் சொல்லி போராடுகிறவர். அவன் தான் போராடுகிறவர். அப்ப வேத பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த சங்கீதம் 1 அதிகாரம் 2-3 வசனத்தின்படி வாழ்வார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை கட்டி கத்தனம். அல்லேலூயா. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கனை புகழுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்தில வாழுகிறவன் அவன் அழிந்து போகும். ஆனால்
வேத பிரமாணத்துக்காக சத்தியத்துல நிலைத்திருக்கிறவன், சத்தியத்தின்படி வாழுகிறவன், சத்தியத்துக்காக போராடுகிறவன், அவன் நிலைத்து நிற்பான். தீர்க்காயுஷ பெருக பண்ணுவார். அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு போராட்டமா இருக்கலாம், இன்னைக்கு கசப்பா இருக்கலாம், இன்னைக்கு வைராக்கியமா இருக்கலாம், இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம். ஆனால் அது நடுவுல சத்தியத்துக்காக நிற்கிறவன், சத்தியத்துக்காக சாட்சியாய் வாழும்போது உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா சத்தியத்தின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 9 சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆளணும் அப்படின்றார். கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு? மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதவருக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆள வேணும்ன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் தன் சரீரத்தை ஒடுக்குறானா? கிடையாது. இஷ்டத்துக்கு திண்டு குண்டு குண்டு ஆணக்குட்டிகளாட்டா இருக்கான் சில ஊழியக்காரன் எல்லாம். ஒடுத்து போய் அவ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அவ எப்படி சாட்சியா வாழ முடியும்? முடியாது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ஆளு சேலத்துல இருந்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு போன் பண்றாரு. உன் உடம்பை எப்படி குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை 6 வேளையா சாப்பிடுறேன். நடைப்பயிற்சி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, ஜிம்மு கிடையாது, என்ன சும்மா தேவையில்லாத பாஸ்டிங் கிடையாது, ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் வாக்கிங் பண்ற நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்கிறது, செபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது பெஸ்ட். கரங்களை தட்டி கத்திரம். அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னேன், பிற எப்படியா குறைச்ச? 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை கரெக்டா சாப்பிடுறேன், பட்னி கிடக்கல. 3 வேளை சாப்பிடுற சாப்பிட கரெக்டா சாப்பிடுறேன். அதை 6 வேளையா சாப்பிடுறேன். 3 6 வெட்டி 6 வேளை சாப்பிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் அதனுடைய ரகசியம். இன்னொருத்தர் கேட்டார், மதுரையில நடந்து போகும்போது, என்ன ஆளு ரொம்ப வத்திட்டீங்க, எது சுகம் இல்லையா? இப்ப உடம்பு குறைச்சா என்ன சொல்றேன், என்ன சொல்றாங்க? சுகராண்டு கேட்கறியான். என்ன சுகர் முத்தி போச்சாண்டு கேட்கறான். எனக்கு சுகரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக் கர்த்தர் உடம்ப குறைச்சு, நான் குறைச்சிட்டேன்னு சொல்ல, கர்த்தர் என் உடம்ப குறைச்சிட்டார், அவருடைய மகிமைக்கான்னு சொன்னேன். கரங்களை தட்டி கர்த்தர் போடுவோம். அல்லேலூயா. இந்த ஆகாதீங்க ஆபத்து. உடம்ப கர்த்தர் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதன் மேல கர்த்தர் தங்குற ஆலயம் உங்க சரீரத்தின் மேல கவனம் செலுத்துங்க. தொண்டையில கத்தி வை, கண்டதை திங்காத. கலர் கலரா சாப்பிட்டா நீ கலர் கலரா மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். அல்லேலூயா. எச்சரிக்கிறேன். இந்த ஆடியோவில் இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீ கலர் கலரா சாப்பிட்ட நூல்டுஸ்ல எத்தனை வகை? புரோட்டாவுல 13 வகை எழுதி போட்டிருக்கானியா. அந்த புரோட்டா, இந்த புரோட்டா, இந்த புரோட்டா, நூல் புரோட்டா, செட்டு புரோட்டா, இலை புரோட்டா, கொத்து புரோட்டா, வறுவல் புரோட்டா, முட்டை புரோட்டா சொல்லி புரோட்டாவுல 13 வகை வச்சிருக்கிறான். நூல்டுஸ்ல ஒரு 7 வச்சிருக்கிறான். எல்லாமே மாய்மலம், எல்லாமே அசுத்தமான ஆயில்கள். இப்ப பலவிதமான ஆயில்களை பாருங்க, பாட்டுல ஊத்தி வைங்க, உறைஞ்சு போகுது. நல்லா கவனிங்க. சட்டியை சூடாக்கிட்டு அந்த எண்ணெய் அதுல ஊத்துனா தெளிவா வந்துருது. அதுலதான் சமைக்கிறான், அதுலதான் வடை சுடுறான், அதெல்லாம் பிரியாணி பண்றான். அதை சாப்பிட்டா உள்ள போய் அந்த எண்ணெய் ஊற கொழுப்பு மாதிரி உறைஞ்சிக்கிறோம், கட்டியா. அதான் கொழுப்பு கட்டி. கவனிக்கிறீங்களா? கண்ட எண்ணெயை வாங்கி சாப்பிடாத, நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடு, கடலை எண்ணெயை வாங்கி சாப்பிடு, சுத்தமான எண்ணெயை வாங்கி சாப்பிடு. அல்லேலூயா. கவனம், ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கவனம், உடம்ப குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். 2வது, வேதத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 28:7 என்ன சொல்லுகிறது? 7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போசன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தகப்பனை அவமானப்படுத்துவான்.
தாயை அவமானப்படுத்துவா. நீ கண்டதெல்லாம் திண்டு நோய் வந்து கிடந்தேன்னு சொன்னா உன் தகப்பனுக்கு அவமானம், உன் தாய்க்கு அவமானம். என்ன புள்ள பத்து வச்சிருக்காடுவாரு, எனத்தை திண்டுச்சோ ஆனா குட்டியாட்டா பெருத்து இருக்கு அப்படின்வான். என்ன தாய் தகப்ப நீ உன் தொண்டையில என்ன கத்திய வையே. ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன். போசன பிரியனாய்க்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை தாயை அவமானப்படுத்துவான். என்னையா பிள்ளை பத்து வச்சிருக்க, ஆனை குட்டியாட்டா நடந்து போறத பாரு, ஆனை குட்டின்னு பேர் வச்சிருவான். ஆமா, அவன் திரும்பும் போதெல்லாம் ஆனை குட்டி மாதிரியே இருக்கும். ஆமா, பிரசங்கம் பண்ணும்போது சில ஊழியக்காரனை பாருங்க, ஆனை மாதிரியே இருப்பான். புல்பிட்டுக்கு முன்னால அவன் திரும்பும் போது மைக்க பிடிக்கும் போது ஆனை துமிச்சங்கையை தூக்கிட்டு இப்படி திரும்புறது மாதிரியே இருக்கும். ஆனைக்குண்டி பாஸ்டர்கள் இன்னைக்கு நிறைய பெரிய இருக்கான். கண்டதை திங்கிறது, குடல் எடுத்து திங்கிறது, கறி எடுத்து திங்கிறது, வருத்த மீன் திங்கிறது, இஷ்டத்துக்கு திங்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிற அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவன், வேத பிரமாணத்துல பிரியமா இருக்கிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். விவேகம் எனத்தை சாப்பிடணும், எனத்தை சாப்பிடக்கூடாது, எதை விடணும், எதை விடக்கூடாது கற்றுக்கொள்ளுகிறவன், வேத வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. இதெல்லாம் உடனே கத்துக்கிற முடியாது. அப்ப நீ இந்த 10 வருஷம் என்ன, நீ இந்த 20 வருஷம் கிடையாது. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது பல மடங்காய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 19, சங்கீதம் 19, சங்கீதம் 19, சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. பேதையை ஞானம் உள்ளவனாக்குறது. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீ வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உன் சரீரத்துல மாற்றம் வரும், உன் வாயில மாற்றம் வரும், உன் பேச்சுல மாற்றம் வரும், சிந்தையில மாற்றம் வரும், இருதயத்துல மாற்றம் வரும், உன் ஆவியாத்மா சரீரத்துல மாற்றப்படும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல அந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை பண்ணுவார். 4வது காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். 119 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119 சீக்கிரம் எடுப்போம். 119 1வது வசனம், 119 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், நீதிமான்களாக இருப்பார்கள், உத்தமர்களாக இருப்பார்கள். பழைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதும். சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், கண்களை மறுரூபப்படுத்துவார், இருதயத்தை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. வேதத்துல யார் பாவம் செய்யல? ஆபிரகாம் பாவம் செஞ்சாரு, மோசே பாவம் செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, விசுவாசியான பிறகு எல்லாரும். தாவீது பாவம் செஞ்சான், எல்லாருமே பாவம் செஞ்சாரு. தீர்க்கதரிசிகள் பாவம் செஞ்சாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமையே செய்யறேன். அது காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிற பாவம்ன்றாரு. ஆனா ரோமர் 7, ஆனா ரோமர் 8 பரிசுத்த ஆவியில அதிகமாய் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது, வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது, அதிகமாய் கீழ்ப்படியும் போது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம் அப்படின்றாரு. அப்ப மாம்ச சிந்தையை ஆவியினால ஒழிக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர முடியுமா? அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்த ஆவியானவரை சேர்ந்து வாழுங்க. நீங்க பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீர்படாது. உங்க ஐஸ்வர்யத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, விடுதலையை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சகல சத்தியத்துகள் நடத்துகிற ஆவியானவர், சகலத்தை குறித்து போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும். நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படாது, குற்றப்படக்கூடாது. சரி, மன்னிச்சு கழுத அவ்வளவுதான், உன் வயசு அவ்வளவுதானா, மன்னிச்சு விட்டுட்டு தேவனோட ஆவியில நிரப்பி அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு தீர்க்காயுச பெருக பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். ஆமா,
ஆமா, ரொம்ப மகிமைப்படுத்துவார். யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது. ஆளுகை செஞ்சா கடைசியில் ரொம்ப சீக்கிரட் ஆகி போகும் குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல. அப்படித்தான் நிறைய ஊழியக்காரன் பாருங்க. ஆமா, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை, போராட்டம். நமக்கு தெரியல, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்மளை விட மோசமா இருக்கான். நான் சொல்லுவேன், என்னை விட மோசமா இருக்கிற ஊழியக்காரர்கள் 1000 பேர் உண்டு. என்னை விட கஷ்டப்படுற ஊழியக்காரர் 1000 பேர் உண்டு. என்ன மாதிரி பிள்ளை இல்லாத ஊழியக்காரர் நூற்றுக்கணக்கான பேர் உண்டு. தெரியும், எனக்கு தெரியும். அல்லையா? ஆனா கர்த்தர் அறவையர் கஞ்சி குடிச்சாலும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. காவையர் கஞ்சி குடிச்சாலும் நல்லா வச்சிருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாச்சாலும் சமாதானமா வச்சிருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத, இயேசுவை பாரு. இப்ப வாசித்த சங்கீதம் 27 என்ன சொல்றாரு? என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உங்களுடைய முகத்தையே தேடுகிறேன் தாவீது சொல்றான். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்க விரும்புகிறேன். அவனை பார்க்கிறேன், இவனை பார்க்கிறேன். கேட்டுருங்கய்யா. நல்லா எவன்ட்டு உதவி கேட்கறத நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எவன்ட்டே உதவி கேட்கறது கிடையாது. உதவி கூட, என் உதவி கேட்டா இயேசு, என்னை ஊழியத்தை கலைச்சது நீதானே, என்னை கொண்டு வந்தது நீதானே, எனக்கு உதவி செய்ய, இல்லைன்னா வேலைக்கு போறேன். இதுதான் என் ஜெபம். ஏசுகிட்ட நான் கேட்கிற கேள்வி, எனக்கு உதவி செய்யறியா இல்லையா? நீ தானே ஊழியத்தை கலந்துட்டு வந்த, பிற எதுக்கு என்னை பிச்சை எடுக்க விடுற? எந்த ஊழியக்காரன் எதுக்கு போய் கேட்க விடுற? எந்த ஸ்தாபனத்திலும் போய் என்னை நிக்க வைக்கிற? எவன்ட்டையும் கையை நிக்க வைக்கிற? எவனுக்கு முன்னா கீழ்படி வைக்கிற? என்னை அழைச்சது இயேசு, எனக்காக மரிச்சது நீ, என்னை அழைச்சது நீ, எனக்காக ரத்தம் சிந்தது நீ, எனக்காக தரித்திரப்பட்டது நீ, எனக்காக உயிர் தெழுந்தது நீ, எனக்காக புதாவிடத்துல இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு எந்த மொழி எவன்ட்டையும் எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புற, பிச்சை எடுக்க அனுமதிக்கிற? எவன்ட்டையும் போக மாட்டேன், எவன்ட்டையும் கேட்க மாட்டேன். என்னை அழைச்சது உண்மையானால் என் தேவைய நீதான் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வேலைக்கு போதும், உன் ஊழியத்தை செய்ய மாட்டேன். இதுதான் ஜெபம். என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். செத்து போன 28 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில்ஸ்வொர்த் ஊழியக்காரருடைய ஜெபம் தான். ஆண்டவரே, நான் எவன்ட்டையும் போய் கேட்க மாட்டேன். என் உதவிக்காக, என் ஷூக்காக, என் டவுசருக்காக, என் சட்டுக்காக, என் சாப்பாட்டுக்காக, என் குடும்பத்துக்காக எவன்ட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன். என் உதவியை நீதான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த கார் பிட்டிங் வேலைக்கு போயிருக்கேன், பைப் லைன் வேலைக்கு போயிருவேன். அதான் ஒரு தொழில். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. செத்து போனவன 28 பேரை எழுப்பினாரு, கடைசி வரைக்கும் போச்சாரு. 96 வயசு வரைக்கும் அறுவை சிகிச்சை என்று சுகத்தோடு பலத்தோடு மரித்தார் ஸ்மித் விகில்ஸ்வொர்த். அல்லேலூயா. தேவன் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். கீழ்ப்படிதல் மட்டும்தாங்க நம்ம வேலை. 2 வேலைதான். ஒண்ணு கீழ்ப்படியணும், 2வது விசுவாசிக்கணும். நீ போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு எவனை ஏமாத்தி பொய்க்கண கேக்கி பொய்ச்சாட்சி சொல்லி சம்பாதிச்சு சாப்பிட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்ச நண்பர்கள் நம்ம ஒரு செபக்குறிப்பு சொன்னோம்டா, அந்த செபக்குறிப்பை வெளியே சொல்லாத ஒரு நண்பன், ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்காக உதவி செய்யுங்க. அண்டவன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க. ஊரெல்லாம் பீத்தி உன்னையும் கடுத்து, உன் குடும்பத்தை கடுத்து, உன் ஊழியத்தையும் கடுத்து போடுவான், உன் சாட்சியை கடுத்து போடுவான். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் தேவைக்காக ஒரு சிலர்கிட்ட சொல்ல, இப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க, இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன். 5வது காரியம், கர்த்தருடைய வேதம் கண்களை திறக்கும். சங்கீதம் 119:18. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய வேதம் நம்முடைய கண்களை திறக்கும். செபிக்கணும். எப்படி செபிக்கணும்? கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும். சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சொன்னா எவனுக்குமே நம்ம அடிமை கிடையாது. சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் எவனுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அடிமை கிடையாது, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது. நான் இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, உடைய வேதத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை கேட்கணும். நான் இப்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவரை இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தரும். வேதத்தை வாசிக்க 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 எனக்கு கிருபை அளிக்கணும்னு சொல்லி. எனக்கு என்ன, நான் எதுவும் பணம் கேட்கறது இல்ல. இப்ப எல்லாம் ஜெபத்துல பணம் கேட்கறதுல, இடம் கிடைக்கிறது, இடம் கேட்கறது இல்ல, கட்டடம் கேட்கறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு கூட நான் ஜெபம் பண்றது இல்ல. காரணம் என்ன? நம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, நம்முடைய வேதத்தின்படி வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை அறிஞ்சு கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்துட்டா
நமக்கு இடம் கிடைச்சிரும், கட்டடம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், நகை கிடைச்சிரும், ஆட்கள் கிடைச்சிருவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். பிறகு எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் 10 பைசா கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டார், எவனுக்கும் தரமாட்டார். இப்படி ஜெபம் பண்ண தெரியாமத்தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் பிளாட்பாரத்தில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, அவன்கிட்ட போனா 100 ரூபாய் கிடைக்குமா, இவன்கிட்ட போனா 100 ரூபாய் கிடைக்கும், அலையிருக்காருன்னு. சத்தியம் இல்லை, அதனால ஆசீர்வாதம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சத்தியத்தை இரவும் போல வாசிங்க. பசிய சாப்பாடு இல்லையா, சத்தியத்தை வாசி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். அல்லேலூயா. அதான் ரகசியம். சின்ன பைய கைதட்டியான், பெரிய ஆளுக கைதட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன பைய கைதட்டியான் சபையில, அவனுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல. சின்ன பிள்ளைகளுக்கு புரியுது, கைதட்டாங்க பாருங்க சொன்ன உடனே. அல்லேலூயா. அடுத்து 6வது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் பொய் வழியை வெறுக்க செய்யும். பொய் வழியை வெறுக்க செய்யும். 119 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 119 மறுபடியும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பொய் பேசுவோம், பொய் கணக்கு எழுதுவோம், பொய் சாட்சி எழுதுவோம், பொய் அறிக்கைகளை எழுதுவோம், பொய் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம். ஆனா கர்த்தர் வெறுக்க செய்யும். அதுக்கு நல்லா ஜெபம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யறது உங்க சித்தமில்லைன்னு தடுத்து நிறுத்தும், இந்த இடத்துல அந்த வெளியேற்றும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாகணும். 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 28, 29 வாசிப்போம். 28, 29. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் மறைஞ்சு போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படிய. அல்லேலூயா. தயவு செய்து போன் அதிகமா பேசாதீங்க. நான் பொதுப்படையா சொல்றேன். போன் அதிகமா பேசினவங்க வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பிசாசு, துன்மார்க்க ஆவி அவங்களை வெளியே கொண்டு போய் உங்களை சின்னாபின்னமாக்கி, உங்களை வெறுமையாக்கி, என் மனுஷனும் கை விட்டான், இந்த இயேசுவும் சரியில்லைன்னு சொல்ல வச்சிருவான் பிசாசு. இந்த இயேசுவும் சரியில்லை, ஏன்னா இயேசு சரியில்லை. சத்தியத்தை அறியாம இயேசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சவன் இயேசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தரமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வேதம், கர்த்தருடைய வேதம் பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொய் பேசுற பிதாவுக்கு ஐக்கியமா இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொல்லப்பட்டிருக்கு. பொய்யை வெறுக்கிறதுக்கான வழி சத்தியத்தை. ஆண்டவர் நான் பொய் பேசாம இருக்க உதவி செய்ய, செவம் பண்ண முடியாது. செவம் பண்றவன் தோத்து போவேன். ஆனா வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பொய்யின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், சரித்திரத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், கடன்கார ஆவி நம்மளை விட்டு ஓடி போகும், பாவத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போகும், இச்சையின் ஆவி நம்மளை விட்டு போகும். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. வார்த்தைக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இதை இரவும் பகலும் தோண்டி 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 எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை பரிசுத்தமாக்குவார், நாவை பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்? பயங்கரமான போராட்டம் நடக்கும். அதான் நீதிமொழிகள் 8:4. வேத பிரமாணத்தை வெறுக்கிறவர்களோ அவர்களை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். வசனத்தை கேட்டாச்சு, ஆண்டவரே நான் 10 வருஷம் ஆச்சு வேஸ்டா போச்சு, 20 வருஷம் வேஸ்டா போச்சு, 25 வருஷம் வேஸ்டா போச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், அதனாலதான் வருமானம் இல்லை, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. இப்ப இப்படி வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் உண்மையா வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், நீதியா வாழ விரும்புகிறேன், பொய் பேசாம வாழ விரும்புன்னு சொல்லி நம்ம அப்படி செபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் குடும்பத்துல சுத்தில இருக்க ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழும்பு பாருங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படியிலடா வாழ போறான், சத்தியத்தின்படி மாறிட்டா எல்லாரையும் மாத்திருவானே, இவன் பணக்காரன் ஆயிட்டா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தன் பக்கம் இழுத்துருவானே, இயேசுவின் பக்கம் இழுத்துருவான். புரிஞ்சுங்க, இதுதான் ரகசியம். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீதிக்காக ஜெபம் பண்ணுங்க, உண்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி சத்தியம் வருவது, என் பொய் பேச்சை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருக்க. போராட்டம் வரும், பொறுமையா இருக்க. யாரு கடிச்சு குதறது மாதிரி, சண்டை போடுறது மாதிரி பிசாசு இறங்குவேன் பாருங்க.
ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை செபிக்கிறவங்க, தசமாவம் கொடுக்கறவங்க, காணிக்கையா கொடுக்கறவங்க, சாட்சியா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை ஊற்றுவான் பிசாசு. எப்ப? நான் சத்தியத்தின்படி வாழ போறேன், 100க்கு 100 சத்தியத்தை பேச போறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, மரண போராட்டமே நடக்கும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறன்றி வேறொன்றுக்கு வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண பருவம் வரேன்னு தரும். அப்ப போராட்டத்தை பார்த்து பயந்து, சரி 10:1 11 அந்த ஊழியக்காரன் மாதிரி நம்மள இருந்துட்டு போயிருவோம், இந்த விசுவாசி மாதிரியே நம்மள இருந்து போயிருவோம். கடைசி வரைக்கும் அந்த வேலை, வேர்வை, தரித்திரம், கடன், வியாதி, உபத்திரமா, இதுக்கு இயேசுநாதர்கிட்ட வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா. எந்த தயவு செய்து எந்த ஊழியக்காரன் தொடர்பு வைக்காதீங்க, எந்த ஊழியக்காரன் ஐக்கியம் வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி பேசுற ஊழியக்காரன் நீங்க ஐக்கியம் வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி கடைசியா தான் பேசணும், முதல்ல என்னத்தை பத்தி பேசணும்? பூலோகத்தை பத்தி பேசணும். பூலோகத்துல நீ எப்படி இருக்கணும்? உண்மையாரு, தாழ்மையாரு, அன்பாரு, பணக்காரனாரு, ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல காரை வாங்கு, நல்ல நிலத்தை வாங்கு, உன் பிள்ளைகளை உயர்த்து, உன் பிள்ளைகளை நல்லா படி. இந்த ஆசீர்வாதத்தை முதல் சொல்லிக் கொடுக்கிற ஊழியக்காரனோட நீங்க ஐக்கியப்படுங்க. அதுக்கு பிறகு மரிக்கிறவன் தான் சாட்சியா பரலோகத்துக்கு போக முடியும். இவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை பத்தி பேசுறான், அப்ப உடனே சாக சொல்றான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே இன்னைக்கே இன்னைக்கே பரலோகத்துக்கு போயிரு. அல்லேலூயா. பரலோகத்துல இந்த கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, இங்கதான் பாடு கஷ்டம். அப்ப உடனே சாகிறதுக்கா ஞானஸ்நானம்? உடனே சாகிறதுக்கா பரிசுத்த ஆவியானவரு? உடனே சாகிறதுக்கா அந்நிய பாஷை? உடனே சாகிறதுக்கு ஆராதனை? அப்படியாப்பட்ட ஊழியக்காரனை தூக்கி விளைச்சி விடுங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் சாக வைக்காதீங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஐக்கியத்துல இருக்காதீங்க, அப்படியாப்பட்ட ஸ்தாபனத்துல இருக்காத, வெளியேறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பூலோகத்தை பத்தி பேசணும், நல்வாழ்வை பத்தி பேசணும், ஆரோக்கியத்தை பத்தி பேசணும், சுகத்தை பத்தி பேசணும், செழிப்பை பத்தி பேசணும், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா, நீ நல்லா வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போவோன்னு சொல்லணும். அதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமா. எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பூரம் கொடு, இப்ப சத்தம் அங்க போயிடும். இப்ப எதுக்கு? இப்ப சாகுறதுக்கு எதுக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்கிற? நீ ஞானஸ்நானம் எடுக்காமே சாகலாம்ல. இப்ப சாகுறதுக்கு நீ எதுக்குடா ஏசுகிட்ட வர? நீ அப்படியே சாக வேண்டியதா? நீ வாழணும்டா ஏச்சுக்கிட்ட வா. 120 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழணும்டா ஏச்சுக்கிட்ட வா. பணக்காரனா வாழணுமா? ஏச்சுக்கிட்ட வா. ஆரோக்கியமா வாழணுமா? ஏச்சுக்கிட்ட வா. சுகமா வாழணுமா? ஏச்சுக்கிட்ட வா. நல்ல செல்வ செழிப்பா வாழணுமா? ஏச்சுக்கிட்ட வா. நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கணுமா? ஏச்சுக்கிட்ட வா. நல்ல பிள்ளை பட்டு பழகி பெருகணுமா? ஏச்சுக்கிட்ட வா. நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழணுமா? ஏச்சுக்கிட்ட வா. இந்த எண்ணம் இல்லாதவே ஏச்சுக்கிட்ட வராத துன்மார்க்கனோட எழுந்து செத்து மடி. அல்லேலூயா. அப்படி வாழ முடியலைண்டா இயேசுவை விட்டுரு. துன்மார்க்கனோடு போராடக்கூடாது. இயேசுவுக்காக போராடுங்க, இயேசுவின் வார்த்தைக்காக போராடுங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சந்ததி சந்தையா கர்த்தர் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரித்து 1000 தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன். அவர் பேரு இயேசு. கரங்களை பத்தி கர்த்தரை மேம்படுத்துங்க. கடைசியாக கர்த்தருடைய வேதம் உணர்வை தரும், உணர்வை தரும், உள்ளத்தை தரும். 119ஆம் சங்கீதம் 34 134வது வசனம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைகொள்ளுவேன். வேத வசனம் உள்ள போகும்போது பாவத்தை சுற்றி காண்பிக்கும், இருதயத்திலிருந்து சீவ ஊற்று உருப்படும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா. பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், வசனத்துல நிரம்பினவன், அந்நிய பாஷையில பேசுறவன், உண்மையானவனா இருந்தா, மனஸ்தாபப்படணும்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு காப்பான். கடவுள்கிட்ட மன்னிப்பு காப்பான், மனிதர்கிட்டையும் மன்னிப்பு காப்பான். சின்ன பொய் பேசினாலும் மன்னிப்பு காப்பான். உணர்வடவான், பலனடைவான், எழும்பி நிற்பான், சோர்ந்து போக மாட்டான், விழுந்து போக மாட்டான், இயேசுவை கேவலப்படுத்த மாட்டான். ஆனா நீ பாருங்க, அந்நிய பாஷை பேசுறான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை போதிக்கிறான், எல்லாமே பொய் தான். எப்ப பார்த்தாலும் பொய். அவனுடைய குறிக்கோள் பணம் மட்டுமே அவனுடைய குறிக்கோள். இப்படியாப்பட்ட கூட்டத்தை விட்டு கண்டிப்பா விலகி இருக்க. அல்லேலூயா. உணர்வடையும் போது ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை ஒண்ணு சேருங்க, எங்களை வாழ வைங்க, நாங்க எல்லாரும் வாழ விரும்புறோம் சொல்லி
நீங்க எப்படிங்க? சில பேரு வேத பிரமாணத்துல நீ அதுல போய் அனத்தை கண்டுட்ட, அதுல போய் அனத்தை உயர்த்திட்டன்னு சொல்லி துன்மார்க்கர்கள், சொந்தக்காரங்கள், அந்நியர்கள், சுற்றுலா இருக்கவங்க பேசுனாண்டா அவங்கள விட்டு கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அவங்க பிறகு ரசிக்கப்படுவாங்க உங்க வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். கடைசியாக ஏழாவது காரியம் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். வசனத்தை கேட்கும் போது நடுக்கம் உண்டாகும். ஐயோ, இப்படியாப்பட்ட தண்டனை இருக்கா, இப்படியாப்பட்ட பெரிய காரியம் இருக்குதா? இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமில்ல, தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் இயேசு. அவர் செழிப்பு மட்டும் கொடுக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்துல 51, 53, 55, 51. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகேன். எவன் பரியாசம்னாலும் சரி, நான் வேதத்தை விட்டு விலக மாட்டேன்ற சங்கீதக்காரன். 53, உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம், இப்படி விலகி போறாங்களே, இப்படி கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி. 55, கர்த்தாவே இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள்ளு. இரா காலம், நடுச்சாமத்துல வேதத்தை திறந்து வச்சு வாசிக்கிற நடுச்சாமம். இன்னைக்கு வேற ஊழியக்காரனும் விசுவாசிகள் நடுச்சாமத்து வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், வேதத்தை நோண்டிட்டு இருக்கிறான். மயிரா அவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்வை தாரும். உணர்வடையும் போது மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பலன் அடைவார்கள். அடுத்து 8, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி 66:2, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. 9, எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை மறக்க கூடாது. 119:6, 119:6, நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறாரு, உடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, நான் விழுந்து போக மாட்டேன். அவர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை உயர்த்துவார் சொல்லி தைரியமாய் முன்னேறிட்டே இருக்கணும். சோர்ந்து போய் சில நாள் நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, நல்லா இருக்கும்போது பாடுறது, நல்லா இருக்கும்போது ஆராதனைக்கு போறது, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா வேத வாசிக்கிறது நிக்கிறது, செபத்தை நிக்கிறது, உபவாசம் பண்ணி நிறுத்துறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது. கடைசியாக 10, கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை தரும். 119:70, 119:70. அவர்கள் இருதயம் 119:92 சார், 92, 92, 93. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. எந்த வேலையிலும் நம்ம துன்பமான நேரத்துல நம்மளை மரணத்துக்கு தப்பிவிக்கிறது, பாதுகாக்கிறது, தூக்குறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நன்றி. வேத பிரமாணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற உமக்கு நன்றி. தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் ஆண்டவரே. மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறது நன்மையா இருக்கிறது ஆண்டவரே, கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவன் நமக்கு நன்றி. உடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்கள் குறைகளை எடுத்து போடுங்க, குற்றங்களை எடுத்து போடுங்க, கசப்பு வைராய்க்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. பகை உணர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். உடைய கர்த்தருடைய
பஸ்காவினுடைய பந்தியங்களை ஆசீர்வதித்து உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவன் சரீரத்தை பிசிக்கும் போது அவன் ரத்தத்துல பானம் பண்ணும்போது எங்களை தீர்க்காய்ச்ச பண்ணுகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர்,